this is Sara from Sara Makeover Studio. Actress ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா என்ன நான் எப்படி செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறேன், ஷூட்டிங் போகும்போது எப்படி நானே வந்து மேக்கப் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி ட்ரெஸ்ஸிங் அப் எப்படி நான் செல்ஃபாக பண்ணிக்கிறேன், இல்லை என்னுடைய பிரைட்ஸ்க்கெல்லாம் நான் எந்த மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள ஒரு கார்ஜியஸ் லுக்ஸில் நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லைட் மேக்கப் ரொம்ப ஹெவி அதெல்லாம் இல்லாமல் ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நீட்டாக மேக்கப் பண்ணிட்டு போகணும், இல்லை ஒரு வெட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இப்போ ட்ரெண்டிங்கில் ரொம்பவே ஜாஸ்தியாக ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து செல்ஃபாக க்ரூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க எப்போவுமே வீட்டில் இருக்கிறத விட வெளியே போகும்போது ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். ஓகே, நீங்கள் எப்படி வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். எனக்கு பர்சனலி நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்ன நான் வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நான் வந்து மேக் ப்ராடக்ட் தான் எப்போவுமே என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹுடா பியூட்டி இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போது அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன ஃபவுண்டேஷன்ஸ் பிடிக்குதோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபுல் கவரேஜ் வேணும், சம்டைம்ஸ் வந்து டார்க் ஸ்பாட் இருக்குது, பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா பிஏசியில் ஃபுல் கவரேஜ் ஹெச்டி ஃபவுண்டேஷன்ஸ் கூட கிடைக்கிது. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போவுமே வந்து ஃபவுண்டேஷனை டேரெக்டாக அப்ளை பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு ஃபேனை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபேனில் வந்து நம்ம தொடச்சிட்டு தான் இருப்போம், ஆனாலும் அதில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்படி வருது, ஃபேன்லேருந்து உருவாது அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நிறைய டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபேன்லேயே அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா நம்மளுடைய ஃபேஸ் ஸ்கின்னில் எவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஸோ எப்போவுமே வெளியே போயிட்டு வந்தீங்க இல்லை வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் கூடமே உங்களுடைய ஃபேஸ் எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி க்ளீன் பண்ணணும், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹார்ம்ஃபுல்லான சோப் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லாமல் ஆர்கானிக்காக எப்படி வந்து நம்ம ஃபேஸை ரொம்ப ஒரு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மில்க், கொதிக்க வைக்காத ராவாக இருக்கிற பாக்கெட் பால் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் ஸ்பாஞ்சில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஃபேஸில் வந்து தொடச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய டர்ட்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு கிளென்சிங் எது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பாலுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, என் கையில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னலாம் பார்க்குறீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், டேரெக்டாக ஃபவுண்டேஷனை ஃபேஸில் அப்ளை பண்ணவே கூடாது. ஸ்கின் ப்ரெப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். இல்லை எனக்கு அவசரமாக ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அவசரமாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு மினிமமாக கிடைக்கக்கூடிய ப்ரைமர் இல்லை வந்து மாய்ஸ்சரைசர் என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டால் மட்டும்தான் அந்த ஃபவுண்டேஷனே உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகி மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்கின் ஃபுல்லாக வந்து கேக்கியாக பேச்சஸ் வந்துடும். ஸோ பார்க்கவே வந்து நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, நிறைய பேருக்கு வந்து ரேஷஸ் இருக்கும், ஸ்கின்னில் வந்து ஆக்னி ப்ரான் ஸ்கின் எல்லாம் இருக்கும், ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா போர் ப்ரொஃபஷ்னலில் இந்த ஒரு மினிமமாக காட்டும், ரொம்ப வந்து மினிமல் பண்ணி காட்டும் உங்களுடைய போர்ஸ் எல்லாமே. ஸோ போர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ரியாலிஸில் வந்து ப்ரைமர் கம் மாய்ஸ்சரைசர் ரெண்டுமே 2-in-1 ஒரே ப்ராடக்டில் கிடைக்கிது. இதுவும் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகருடைய ஹைட்ரேட்டிங் ப்ரைமர், இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ப்ரைமரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நான் முன்னாடியே சொன்ன ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுடைய ஸ்கின் எப்போவுமே க்ளோவாக காமிச்சிக்கணும். ஆல்ரெடி ட்ரையாக இருக்கிறவங்க ரொம்ப ட்ரையான மேட் ஃபினிஷிங்கான ப்ரைமர்ஸோ மாய்ஸ்சரைசரும் நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ட்ரையாக இருக்குல்ல ஸ்கின், அப்போ பார்க்கும்போது நம்ம எப்படி காமிக்கணும், நம்ம ஸ்கின்னை ஒரு நேச்சுரல் க்ளோ கொண்டு வந்த மாதிரி காட்டணும். இல்லை நான் நிறைய ஹைலைட்டர்லாம் போட்டுக்கிட்டு என் ஸ்கின்னை க்ளோவாக காட்டுறேன் அப்படின்னா அது வந்து நல்லாவே இருக்காது நீங்கள். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நேச்சுரலாக வந்து உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர்ஸை யூஸ் பண்ணுறது நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒன் டைம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா பிஃபோர் அ டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு
பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் அடுத்த ஈவெண்ட்டில் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே எமர்ஜென்சியாக நம்ம மேக்கப் பண்ணோம் அப்படின்னா அந்த மேக்கப் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து சரியாகவே வராது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் நான் வந்து எனி டைம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நைட்லேயும் சரி, இல்லை வீட்டில் இருக்கும்போதும், எங்கேயாவது ஷாப்பிங் போகிறேன், இல்லை வந்து ஜிம் போனால் கூட நான் வந்து செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் க்ரீன் டீ மாய்ஸ்சரைசர், இது பார்த்தீங்கன்னா மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதை இது ஸ்டாப் பண்ணும். அண்ட் தென் சுகரில் illuminating மாய்ஸ்சரைசர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நிறைய ஹைலைட்டர் எல்லாம் போட்டு நம்மளுடைய ஃபேஸை வந்து நம்ம அதிகமாக க்ளோ இருக்கிற மாதிரி காமிக்கவே கூடாது. நேச்சுரலாக இந்த சுகர் illuminating மாய்ஸ்சரைசர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஷைனிங் க்ளோ வர்றதுக்கான எல்லா கண்டென்ட்டும் உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக க்ளோவாக இருக்கும். ஸோ இதுக்கு பிறகு தான் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணணும், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும், கான்டூரிங், ஹைலைட்டர் இது எல்லாமே யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு மேக்கப், ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே பண்ணால் தான் அந்த ஒரு அவுட்புட் ரொம்ப அழகாக வரும். இல்லை எனக்கு டைம் இல்லை, இல்லை இவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து என் ஃபேஸ்க்கு நான் ட்ரை பண்ணவே மாட்டேன், இல்லை வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமமாக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்மி அப்சல்யூட்டில் வந்து உங்களுக்கு ப்ரைமர், ஜெல் ப்ரைமர் இருக்குது, மேட்ஃபையிங் ப்ரைமர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லாக்மி அப்சல்யூட்டில் நிறைய வகையான மாய்ஸ்சரைசர்ஸ் கூட வந்துருச்சு. ஸோ இதுலேயே ஃபவுண்டேஷன்ஸ் கிடைக்கிது, கன்சீலர் கிடைக்கிது. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எனக்கு வந்து பார்க்க நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் செலிப்ரிட்டி லுக்கில் நான் இருக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் மினிமமாக ஒரு பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோனர். பர்சனலி நான் யூஸ் பண்ணுறது பிக்ஸி க்ளோ டானிக். இந்த டோனர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த டோனர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். நைட் டைமில் கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் ஒரு பஃபினஸ் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப சப்பியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ண வேண்டாம், நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த க்ளோ டானிக் என்ன பண்ணுன்னா ஃபேஸில் ஒரு பஃபினஸை க்ரியேட் பண்ணும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா சில பேருக்கு ஸ்கின் ஒட்டி போயிடும், ரொம்ப தின்னாக இருப்பாங்க, சீக்ஸ் எல்லாம் கூட இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து பிக்ஸி இந்த க்ளோ டானிக் ட்ரை பண்ணிங்க. ஒரு 15 days நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் உங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஒரு பஃபினஸ் இருக்கும், ஒரு நேச்சுரல் க்ளோவை கூட க்ரியேட் பண்ணும். ஸோ எப்போவுமே வந்து மேக்கப்புக்கும் சரி, மேக்கப் போடலைன்னா நான் நார்மலாக டோனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த பிக்ஸி டானிக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, மேக்கப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கின் ப்ரெப் பண்ணி, ஃபவுண்டேஷன் பண்ணி, கன்சீலிங் பண்ணி, கான்டூரிங், ஹைலைட்டர் இதெல்லாம் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து நம்ம ஸ்டே பண்ண வைக்கணும், அட்லீஸ்ட் 6 to 8 hours லாங் லாஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செட்டிங் ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மேக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்லேயே வந்து ஃபிக்ஸ் எக்ஸில் இருக்கிற இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்பன் டெக்காயில் ஆல் நைட்டர் இந்த செட்டிங் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோ வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணும். நம்ம ஃபேஸில் கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஷைனிங் இருக்கும். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிக்ஸில் மேட் ஃபினிஷ் மேட்டில் வரும். ஏன்னா வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுடைய ஃபேஸில் எப்போவுமே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறத ஸ்டாப் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டில் நம்ம எனி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மேட்டில் ப்ரைமர் யூஸ் பண்ணலாம், மேட் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து மேட்லேயே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா செட்டிங் ஸ்ப்ரே கண்டிப்பாக மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அப்படி தான் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு மேட் லுக்கில் நம்மளுடைய ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், எப்போவுமே வந்து ஆயிலில் தொடச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மேட் லுக்கில் நீங்கள் மேக்கப் ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். ஹுடா பியூட்டியோடைய செட்டிங் பவுடர், இந்த செட்டிங் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப்பில். ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணும்போதும் ஏதாவது ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டியோடைய இந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் உங்களுடைய பட்ஜெட்க்கு எது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் செட்டிங்ஸ் பவுடர், லூஸ் பவுடர், டிரான்ஸ்லூஷன் பவுடர் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உங்கள் மேக்கப் வந்து அப்படியே ஸ்டேயாக இருக்கும். நீங்கள் வந்து
வந்து ரொம்ப டார்க் ஸ்பாட் அங்கங்கே இருக்குது, என்னோடய ஸ்கின் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக செட்டிங் பவுடர் போட்டு செட் பண்ணால் மட்டும்தான் அந்த டார்க் ஸ்பாட் வெளியே தெரியாது. உங்களுடைய ஸ்கின் வந்து ஃபினிஷிங்கில் கிடைக்கும். எல்லா பிம்பிள்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் இந்த சாரா மேக்கப் ஸ்டுடியோவில் நான் என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறேன், உங்களால் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கூட ஒரு டீட்டெயிலிங்கான நான் விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் ஸ்கின் டைப், என்ன மாதிரியான ஸ்கின் டைப்புக்கெல்லாம் எந்த மாதிரியான க்ரீம் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் ஷேர் பண்ண போகிறேன். Until then, bye from Sarah.